விஜய் சார். பயப்படாம. நான் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தாவைக்கா மாவட்ட செயற்குழு உறுப்பினரா நான் இருக்கேன் சார். ஒரு மாச காலமா எனக்கு பாலியல் டார்ச்சர் சார். ரூஸ்வெல்டு மாவட்ட செயலாளர் பிரைட்டர் மற்றும் நிவாஸ் கண்ணன் அதை வந்து நான் எஸ்பி ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார். அதுக்கு எந்த விதமான ஒரு பதிலும் எனக்கு கிடைக்கல. அந்த ஆதாரங்கள்லாம் என்னோட செல்ஃபோனில் இருக்கிறதுனால என் செல்ஃபோனை பறிச்சுட்டாங்க. அதுக்கும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் ப்ரெஸ் மீட் கொடுத்தேன். அதுக்கப்புறமும் எந்த ஆக்ஷனும் இல்லை. நான் இப்போ 18ஆம் தேதி என்னோட மாவட்ட செயலாளர் என்ன எஸ்பி ஆஃபீஸில் வாபஸ் வாங்க சொல்லி என்னை அவர் மிரட்டி வாபஸ் வாங்க வச்சிருக்காரு. இப்போ எனக்கு கொலை மிரட்டல் சார். ரூஸ்வெல்டு மாவட்ட செயலாளர் பிரைட்டர் மற்றும் நிவாஸ் கண்ணன். என்ன எதுக்காக கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க? இந்த விஷயத்த நான் வெளியில கொண்டுட்டு வந்திருக்கேன்ல, பல பெண்களோட பாலியல் தொந்தரவு இருக்கு சார். அதை நான் வெளியில கொண்டுட்டு வந்துட்டேன். என்னோட செல்போன்ல என்னோட ஆதாரங்கள் இருக்கு. இப்போ என்னோட செல்போன் இன்ன வரைக்கும் என் கைக்கு வரல. அமைச்சர் மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத்தோட நெருங்கிய நண்பர் வந்து மணவை ரூஸ்வெல்டு ஆட்களை வச்சு பறிச்சுட்டாங்க. சரிங்க. இப்போ இந்த பழைய ஹராஸ்மெண்ட் கேஸ்ல அரெஸ்ட் இருக்குங்களா? ஆமா, 2 பேர் தான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத்தோட நெருங்கிய நண்பர் மணவை ரூஸ்வெல்டு மட்டும் அப்டன்ல இருக்கார் சார். அவர் மூலமா இப்போ மிரட்டல் உங்களுக்கு வருதுங்களா? அவரும் மாவட்ட செயலாளர் பிரைட்டர் மற்றும் நிவாஸ் கண்ணன் நகர செயலாளர். இப்போ அதுதான் எஸ்பி ஆஃபீஸில் மிரட்டி முந்தானத்து என்னைய இப்போ இதை கூட்டு போய் என்னை மிரட்டி வாபஸ் வாங்க வச்சுட்டாங்க. இப்போ நான் திரும்ப ஐஜிட்ட வந்து நான் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். இவங்க ஆக்ஷன் எடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. மணவை ரூஸ்வெல்டு 2 days அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க சார். நீங்க வாபஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்களா? நான் ஒரு சிங்கிள் பேரண்ட் ரசிகர் மன்றத்துல இருந்து நான் ஒரு பொறுப்புல இருக்கிறதுனால உனக்கு வாரியம் மாநில பொறுப்பு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டி எஸ்பி ஆஃபீஸ்ல வாபஸ் வாங்க வச்சாங்க சார். ஆனா இப்போ எனக்கு கொலை மிரட்டல், என் வீடு தேடி என் குடும்பத்தையே ஒரு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போகும்போது என்னை கார் ஏற்றி கொல்ல வராங்க. நான் இப்ப அந்த செல்போன்ல தான் எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லி என் செல்போனை பறிச்சீங்க. இப்ப அதே மாதிரி நான் எதுவும் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இனி போன்ல இதுங்காம என் நேர்லயே வந்து மிரட்டுறாங்க. நான் இப்ப உயிருக்கு பயந்து என்னோட தூத்துக்குடியில வந்து என் பொண்ணு என் ஃபேமிலி எல்லாம் அங்க இருக்கிறாங்க. நான் வந்து என் ஃபேமிலிக்கு எந்த இடையூறும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் உயிருக்கு பயந்து நான் மதுரையில இப்ப தங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆயிட்டு. இப்ப எனக்கு இதுக்கு ஆக்ஷன் எடுக்கன்னு ஐஜி சொல்லியிருக்காங்க சார்.